ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் லக்ஷ்மி. இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் வச்சு எப்படி முளைப்பயிறு தயார் பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். அதோட கூட 7 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் கூட முளைப்பயிறு வச்சு எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல், எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அதர் லாங்குவேஜஸ் லிங்க் கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் பார்க்கலாம். பொதுவாக எல்லா தானியத்துலேயும் முளை கட்டலாம். ஆனால் நான் இன்றைக்கி பாசிப்பயிறு, சுண்டக்கடலை, நிலக்கடலை, கொள்ளு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே தானியத்தை முளை கட்டின பிறகு அதோட எனர்ஜி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகுது. முளைப்பயிரில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்பவே இருக்குது. ஸோ யார் ரொம்ப ஜல்தியாக உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் தினமும் உங்கள் ஆகாரத்தில் ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துக்கணும். இதனால் பெட்டர் மார்னிங் சேர்த்துட்டா ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த நாள் பூரா நீங்கள் வந்து ரொம்ப எனர்ஜிக்காக வேலை பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நான் சொல்கிற எல்லாமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து செய்முறை பார்க்கலாமா? இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் வச்சு எப்படி முளைப்பயிறு தயார் பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாசிப்பயிறு, கொள்ளு, சுண்டக்கடலை, நிலக்கடலை சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை 8 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்புறம் ஸ்ப்ரவுட் மேக்கர் எடுத்து அதில் கீழே தண்ணி ஊற்றி மேலே தானியங்கள், நம்ம ஊற வச்ச தானியங்களை சேர்த்து போட்டு மூடி வச்சிடணும். அதை 1.5 நாள் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் 1.5 நாள் கழித்து எடுத்து பார்த்தா முளை சூப்பராக கட்டியிருக்கும். இப்போ பார்க்கலாமா? வாவ், எவ்வளோ நல்லா இருக்குது! எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது 34 மணி நேரம் ஆயிருக்கு. சூப்பராக முளை கட்டியிருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ வேணுமோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முளைப்பயிறு விருந்து போகலாமா? 7 விதமான ருசியான முளைப்பயிறு ரெசிபீஸு எப்படி செய்கிறதுன்னுட்டு 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் முளைப்பயிரை அப்படியே பச்சையாக யூஸ் பண்ணலாம், இல்லை மைக்ரோ அவனில் வைக்கலாம், இல்லாட்டி குக்கரில் வைக்கலாம். ஆனால் பச்சையாக யூஸ் பண்ணால், ராவாக யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. 100% எனர்ஜி கிடைக்கும். முளைப்பயிறு சூப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்ப்ரவுட்ஸு, கொத்தமல்லி, கீரை, ஜீரா பவுடர், சாட் பவுடர் எல்லாமே சேர்க்குறேன். நான் இப்போ சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணி வர்றப்ப சோள மாவு மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றணும். அப்புறம் சால்ட் போடணும். இப்போ சூப் ரெடி. இப்போ முளைப்பயிறு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு பாத்திரத்தில் போடணும். ஸ்ப்ரவுட்ஸு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸ்வீட் இஸ் ரெடி. இப்போ முளைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. முளைப்பயிறு, ஓட்ஸு, ஊற வச்ச ஓட்ஸு,
அரிசி இதுவும் ஊற வச்சது தான். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாவோட உப்பு சேர்ந்து நல்லா கலந்து 8 to 10 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. இப்போ ஆனியன், ஜீரா, பச்சை மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தோசை ஊற்றலாம். ரொம்ப நல்லா வரும். தோசை ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேருங்க. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நடுவில் வச்சு தோசையை நல்லா மடிக்கணும். மடித்தா முளைப்பயிறு தோசை ரெடி. இது ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கிறப்ப இதை பண்ணலாம். முளைப்பயிறு, தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் சாறு, வெங்காயம், வெள்ளரிக்காய் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பையும் சேர்ந்து கலக்கணும். அவ்வளோதான், மிக்ஸ் இஸ் ரெடி. இப்போ முளைப்பயிறு வெஜ் சாலட் எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் முளைப்பயிறு, கேபேஜ், கேரட், பன்னீர், சால்ட், ஜீரா பவுடர், சாட் மசாலா, க்ரீன் சட்னி, மயோனீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், வெஜ் சாலட் இஸ் ரெடி. இப்போ முளைப்பயிறு ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். முளைப்பயிரோட தேன், ஃபலோடா சீட்ஸு, ஆப்பிள், பட்டர் ஃப்ரூட், ஆரஞ்ச் அண்டு பொமோக்ரனேட், சாட் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் ஃப்ரூட் சாலட் இஸ் ரெடி. வாவ், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ முளைப்பயிறு தஹி சாட்டு எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். இதுக்கு முளைப்பயிரோட சேர்ந்து ஆலு, வேக வச்ச ஆலுன்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் டொமேட்டோ, பீனட், வேர்க்கடலை, ரெட் சில்லி பவுடர், பிளாக் சால்ட், நார்மல் சால்ட், க்ரீன் சட்னி எல்லாத்தையும் நல்லா கர்டோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பிஃபோர் சர்விங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்சர், சாட் மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இது வரைக்கும் 7 விதமான முளைப்பயிறு ரெசிபீஸ் பார்த்தோம். எல்லாமே ஒன்றை விட ஒன்று ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எனர்ஜி கூட. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷியோராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திருப்பி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷியோராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.